Class 12 Electrostatics Example 1.12. Calculate the electric potential at P and Q. ஸோ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலை வந்து கேட்குறாங்க இந்த டயக்ராமில். ஸோ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலோட ஃபார்முலா வந்து 1/4πε0 Q/R. இதுதான் வந்து இதோட ஃபார்முலா. ஸோ இங்கே Pக்கு தனியாக Qக்கு தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு Pக்கு பார்க்கலாம். 1/4πε0 Q வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ 9 மைக்ரோக்கு 10⁻⁻6 கூலும் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுக்கு பதிலாக நான் Qக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். டிவைடட் பை ஆரோட வேல்யூ வந்து ஃபஸ்ட் நான் Pக்கு தானே பார்க்குறேன். அப்போது 10. ஸோ அப்போது இதோட வேல்யூ 9 × 10⁻9 இன்ட்டு 9 × 10 இதை வந்து நான் இங்கே கொண்டு வந்துடுறேன். அப்போ +1 ஆயிருமா. அப்போ -5ன்னு இருக்கும். ஸோ 81 × 10⁻4ன்னு வரும். ஸோ புக்கில் வந்து 8.1, அதாவது இங்கேருந்து இங்கே பாயிண்ட் நகர்த்திருக்கனால இன்ட்டு 10⁻3ன்னு போட்டுக்கலாம். ஸோ இதுமாதிரி VQ, அதாவது Q பாயிண்ட்டுக்கு நான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா 2 பாயிண்ட்டை கேட்டிருக்காங்களா. இப்போ Q, ஸோ அதுக்கும் 1/4πε0. ஸோ ஃபார்முலாவில் Q/R. Q வந்து அதே தான். ஸோ அப்போது 9 × 10⁻6 மைக்ரோனால 10⁻6 டிவைடட் பை ஆருக்கு வந்து இங்கே பார்த்தேன்னா Qக்கு பார்க்கணும். அப்போ Qக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜிலேருந்து Q அப்போது 10 + 6ன்னு வரும். அப்போ 16 தான் வரும், 6 வராது. ஓகே. ஸோ அப்போ 16 வரும். ஸோ இதோட வேல்யூ நமக்கே தெரியும். 9 × 10⁻9 இன்ட்டு 9 × 10⁻6 டிவைடட் பை 16. 81 டிவைடட் பை 16 இன்ட்டு 10⁻3ன்னு வரும். ஸோ இதை டிவைட் பண்ணோன்னா 5.06 × 10⁻3 அப்படின்னு வரும். ஸோ இங்கே வந்து VP பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது வந்து பொட்டென்ஷியல்னால நம்மளுக்கு வோல்ட்டில் வந்து வரும் யூனிட். அதேமாரி Qக்கு பார்த்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா வோல்ட்டில் நான் யூனிட் போட்டேன். ஸோ புக்கில் பார்த்தோன்னா ΔV கண்டுபிடிச்சிருப்பாங்க எக்ஸ்ட்ராவாக. VP - VQ. ஸோ அப்போ பார்த்தோன்னா VP என்ன கண்டுபிடிச்சிருக்கோம். 8.1 × 10⁻3 மைனஸ் 5.06 × 10⁻3. ஸோ இதை மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து +3.04 × 10⁻3 வோல்ட்டுன்னு வரும். அவ்வளோதான். இது வந்து ΔV எக்ஸ்ட்ராவாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. சப்போஸ் த சார்ஜ் +9 microcoulomb is replaced by -9 microcoulomb. Find the electrostatic potential at P and Q. ஸோ இப்போ வந்து இங்கே வந்து +9 இருக்கு இல்லையா. இதுக்கு பதிலாக -9 மாறிடுச்சுன்னா என்ன வரும், அதாவது இங்கே -9 மைக்ரோகூலும் ஆயிடுச்சுன்னா என்ன வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தோன்னா இங்கே நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, இதோட மைனஸ் வந்து இன்ட்டு ஆகும். அவ்வளோதான். ஸோ இதுக்கும் மைனஸ் வரும். அவ்வளோதான். ஸோ எல்லாத்துக்கும் வந்து +9 இருக்கிறதுனால இப்போ -9 மாறினால ஸோ எல்லாத்துக்குமே இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூவோட நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மைனஸை வந்து இது பண்ணிட்டேன், இன்ட்டு பண்ணிட்டேன். அடுத்து calculate the work done to bring a test charge +2 microcoulomb from infinity to the point Q. Assume the charge +9 microcoulomb is held fixed at origin and +2 microcoulomb is brought from infinity to P. ஸோ இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. இந்த +2 மைக்ரோகூலும் வந்து எங்கே இருக்க ஒரு டெஸ்ட் சார்ஜாக எடுத்துக்கிட்டு இன்ஃபினிட்டியில் இருந்து பாயிண்ட் Qக்கு வர்றதுக்கு எவ்வளோ ஒர்க் டன் தேவைப்படும் அசியூம்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவ்வளோவா எடுத்துக்காமல் ஜஸ்ட் இந்த கொஷினை இப்படி மட்டும் எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு புரியும். அசியூம் சும்மா நம்ம அசியூம் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இதுதான் வந்து கால்குலேட் தி ஒர்க் டன். ஸோ அப்போ இங்கே என்னென்னா, ஸோ +2 மைக்ரோகூலும் வந்து +2 மைக்ரோகூலும்ன்றது டெஸ்ட் சார்ஜ். அது வந்து எங்கே இருக்குது, இன்ஃபினிட்டியிலேருந்து இந்த Q பாயிண்ட்டுக்கு வருது. அதுக்கு எவ்வளோ ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன் நம்மளுக்கு தெரியும், QV அப்படின்ற ஃபார்முலா. ஸோ அப்போது இங்கே வந்து என்ன டெஸ்ட் சார்ஜ் எடுத்திருக்கோம், +2. அப்போது +2 மைக்ரோகூலும்னா 2 × 10⁻6 இன்ட்டு ஸோ V கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. எங்கே நம்ம வரப்போகுது, அந்த டெஸ்ட் சார்ஜ் வந்து Qக்கு வரப்போகுது. அப்போ அந்த V வந்து என்னது, Q பாயிண்ட்டு. ஸோ Q பாயிண்ட்டுக்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ தான். ஓகே. ஸோ அப்போது 5.06 × 10⁻3. ஸோ அந்த டெஸ்ட் சார்ஜ் Qக்குன்ற பாயிண்ட் வரனால இப்போ இந்த Qக்கு டெஸ்ட் சார்ஜ் எழுதிட்டேன்.
ஸோ வின்றது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், விபியும் கண்டுபிடிச்சிருக்கோம், விக்யூவும் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த டெஸ்ட் சார்ஜ் க்யூக்கு வரதுனால நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா விக்யூ எடுத்திருக்கோம். ஜஸ்ட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ இது இன்ட்டு பண்ணோன்னா 10.12 இன்ட்டு 10⁻³ வரும். அதாவது மைனஸ் இது எப்படி வந்துச்சுன்னா 10⁻⁻6 + 3 ஆகும். அப்போ -3 வரும். ஸோ இது ஒர்க் டன் அப்படின்றனால இதோட யூனிட் வந்து என்னது ஜூல். அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் கொஷினில் P பாயிண்ட் Q பாயிண்டில் வந்து என்ன எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கேட்டாங்க. அப்புறம் அதோட டிஃப்ரென்ஸ் நம்ம எடுத்தாச்சு. அடுத்து இன்கேஸ் மாறிச்சுன்னா சார்ஜ் மாறிச்சுன்னா என்ன ஆகுது, மைனஸில் மாறிச்சுன்னா எல்லாமே மைனஸில் இன்ட்டு பண்ணணும். அடுத்தது வந்து ஒர்க் டன் கேட்குறாங்க. ஒர்க் டனுக்கு ஃபார்முலா தெரியணும், W = QV. இதே வந்து ஃபோர்ஸுக்கு QEன்னு வரும். ஓகேயா? ஸோ இந்த ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சு தான் போட முடியும். ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒர்க் டன் கண்டுபிடிச்சிருக்கோம்.